ஷேய் பார்வதி சரஸ்வதி லட்சுமி எல்லாம் கேட்டுக்கோப்பா. அவர் உச்சியில் உட்காந்து அவர் இடி மின்னல் மழை இறக்குறது காற்று விடுறது எல்லாமே அவர் தான் உட்காந்து நிர்வாகத்தை பார்க்கார். அது யாருக்கு பார்க்கார்? இப்போ இந்த செம்மத்தில் தெரியுமாப்பா, ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு கொடுக்கார். மானிட பே அதோட சேர்ந்து சுவாசிட்டு இப்போ அசிங்கம் பண்ணுதான். இல்லைன்னா இவனை அழிச்சா காற்றை நுப்பாட்டினா மொத்தத்திலே ஆடு மாடு கோழி பறவைகள் பூரா மாண்டு போகும். அதுக்காகத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ தக்க தண்டனை மாற்றி எடுத்துட்டார். அப்போ தக்க தண்டனை இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்ட்டார். இப்போ நிலத்துக்கு பூமியை அழிக்கிறவன் போகிறவன் வாரவனுக்கு அங்கங்கே வென்ற பிடிப்பாங்க. ஒவ்வொரு பத்திரப்பதிவில் உள்ள பத்திரப்பதிவு சார்பாளர் பதிஞ்சு கொடுக்கானா அவனையும் பிடிப்பாங்க. அடுத்தாப்பில் பத்திரம் வெளியில் விற்கானா ஒரு பேப்பர் அவனுக்கு லைசன்ஸ் போட்டு வாங்கி விற்பான். அவனையும் மூணையும் கணக்கு சேர்த்து தூக்கியில் புறக்கரை பூராமல் தக்க தண்டனை கொடுத்துட்டார். தக்க தண்டனை போட்டார். விடமாட்டார். அவன் என்ன சொல்லுதான், தமிழ் வார்த்தை பேசுகிறவன் தமிழ்நாட்டுக்குள்ளே விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா, மதுரை எல்லா இடத்துலையும், தென் மாவட்டம், வடக்க எல்லா இடத்துலையும் புரோக்கர் என்ன சொல்லுதான், இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவன் கேட்கான். அவன் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை டீயை குடிச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டு அப்படியே 4 பேர் சொக்காரங்களாம் நின்று அழிக்கிறதுக்கு பேசி கொண்டு இருக்கிறவன் பேசுதான். அப்போ இதுக்கு என்னப்பா விட போடுவார்? ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணும் ஐயா போட்ட கணக்கு தப்பாது. வார்டில் போய் நிற்பான். ஒரு பஞ்சாயத்து போர்டில் 10 வார்டு 20 வார்டு 30 வார்டு நிற்கல, ஒரு வார்டில் போய் நிற்பான். வானரப்படைகள் புரோக்கர்லாம் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விசாரணை அப்படியே போய்கிட்டே இருப்பான் தெருவுக்குள்ளே. பக்கத்து வீட்டுக்காரி எதிர்த்து வீட்டுக்காரி கிளியராக சொல்லிடுவான். பொம்பளை அவன் தான் இயந்திரத்தை வச்சவனே சொல்லிடுவான். ஆணு பெண்ணும் சொல்லிடுவான். இவன் நின்று கேட்கல லத்தியும் சூடு வைக்கிற கரெக்டாக வச்சுருப்பான் கையில் இயந்திரம். புரோக்கர் பூரா பதில் சொல்லு தெருக்காட்டுகளில் யார் அப்படின்னு. அப்போ எல்லா கம்ப்ளைண்ட்டும் உள்ள வரையில் அவனை செண்டாக தூக்கி நடு ரோட்டில் டெய்லி ஒவ்வொரு வார்டில் தூக்குறவனை பூரா 10 வார்டுனா ஒரு பஞ்சாயத்து போனால் அன்றைக்கி அந்த பஞ்சாயத்து போட்டு கணக்கை முடிச்சிருவாங்க. அவன் வெளிநாடு போனாலும் சரி உள்நாடு போனாலும் சரி தூக்கிடா அப்படிம்பாங்க. சரியா? அவன் தான் எல்லாம் அடிச்சுட்டான்டா கரெக்டாக புரோக்கருக்கு பூரா கரெக்டு இந்த கணக்கு தானே சக்ஸஸ் இந்த கணக்கு ஓகே. முக்கால் சாச்சும் ரோட்டில் படுக்க போட்டு கிளியர் பண்ணி கம்பி பழுக்க வச்சு இழுத்து க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. 10 நாளைக்கு தான் கிடப்பான், இல்லை 15 நாளைக்கு தான் கிடப்பான். அவன் பொண்டாட்டி புள்ள பேரம் பேத்தி ஐயோ நெஞ்சில் அடித்து அழுவா. என்ன காரணம் புரியணும். அப்போத்தான் சொல்லுவாள், விவசாயம் பண்ணி நம்மளாட்டு உயிர் வாழ கடவுள் பூமியில் கொடுத்தார், நம்ம தான் சேட்டை பண்ணோம், தக்க தண்டனை கடவுள் கொடுத்துட்டார் பூமியில் இறங்கி அப்படின்னு அவன் குடும்பத்தில் பொம்பளை ஆணு பெண்ணும் சொல்லுவான். புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்குவாங்கடா. கொஞ்சம் பழுக்க வச்சு எடுத்து போடுவாங்க ரஸ்கள். நம்ம தெனாட்டாக போகிறோம் நீ நினைக்காடா புரோக்கர்கார பேரை ஏற்கனவே நுப்பாட்டாரு. இப்போ தண்டனைக்கு பிடிக்கல ஓடுவான். இங்கே ஓடுதான்னு தெரியாது. பூரா 60 வயசு 70 வயசு பூரா காலுக்கு மேலே காலை போட்டு ரோட்டுக்காட்டில் உட்காந்து அதை காகித பேப்பரை வாங்கி தின்னு அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நக்கி உட்காந்துருக்கார். சூடு வச்சு போடுவார் உன் பொண்டாட்டியும் சேர்த்து, புரோக்கர்கள் பொண்டாட்டிமார்களை சேர்த்து. முக்கால் சத்தியம்டா.